டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா நீங்க? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? பைத்தியமா? பைத்தியக்காரன் கூட ஒரு தடவை சொன்னதை திருப்பி திருப்பி அதே தாண்டா சொல்லிருப்பான். முத்தன பைத்தியம் பிரச்சனை இல்ல, அது தலையே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அறப்பைத்தியங்களால்தான் அடுத்தவன் தலையை போய் பிச்சோடி. இது பூரா அறமெண்டல். நீங்க ரொம்ப பைத்தியம் முடிச்சுன்னா அதுவா இருந்து அதுவா பேசிருக்கோம். அறப்பைத்தியம் தான் கடிச்சு வைக்கும், கல்லடி தெரியும். வெரி திரும்ப திரும்ப சொல்லும் பாருங்க, இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற வாடு இருக்க. எவனாவது பாருங்க, ஜிஎஸ்டி பாருங்க, நான் கேட்கறதுல உங்களுக்கு ஜிஎஸ்டி விதிச்சா எதுக்கு விதிச்சா? திருப்பி 200 பொருளுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு. ஏன் குறைக்கிற? வேற வேலை இல்லை என்ன உனக்கு? 10 வருஷம் கழிச்சு 200 பொருளுக்கு 5 வட மாநிலங்கள்ல தேர்தல்ல தோக்கடிச்சு போறான்னு பயம். 5 பொருளை உட்காந்து இதுக்கு குறைக்கிறேன். ஏன் குறைக்கிறேன்? பதில் சொல்லு. ஏன்னா வரி சுமையான வரியை என்ன இதுக்கு விதிச்ச? பதில் இருக்கா? டேய் வாடா, நாட்டு குடிகள் சுமக்க முடியாத அளவுக்கு வரி சுமையை விதிக்கிற ஒருவன் சரியான ஆட்சியாளனாடா, அறமெண்டலாடா? யாரா நீங்க? யாரு? பணம் செல்லாது என்ன ஆயிரும்? ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிடும். அப்ப என்ன இதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு எதுக்கு வருது? இந்த ஊழல் ஒளிஞ்சிடும், லஞ்சம் ஒளிஞ்சிடும். எங்க வருது? எதுக்கு ரைடு போடுற? வறுமைக்கு ஒரு அறியாமை, வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அது அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, மறதி. இந்த மூணும் இந்த அரசியல் தலைவனுக்கு முதலீடாயிருக்கு. நேத்து ஒண்ணு பேசுறேன், இது எதுக்குப்பா போட்ட? கேட்கலையே. இது எதுக்கு குறைக்கிற? கேட்கவே இல்ல. இப்ப எதுக்குப்பா இந்த அரசு உதயபுரம் கல்லூரியை தனியார் பல்கலைக்கழகமா ஏன் மாத்திர? கேட்கல. ஏன்னா அவனுக்கு பொழுது போகல, மாத்தல. இப்ப நம்ம போராட வேண்டியது இருக்கு. இப்ப இந்த 2 மாசத்துல தேர்தல் வரும்போது இந்த அக்டோபர்ல கொண்டு வந்திருக்காப்ல. எங்க நீ நிறைவேற்றி காட்டியிரு பாக்குறேன். காட்டியிரு. நீ கடலுக்குள்ள பேனா சில வச்ச கதை தான் அது. வச்சிரு பாப்போம். நீ இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டி காட்டு பாப்போம் இருக்கேன். கட்டிரு. 8 வழிச்சாலை போட்டு பாப்போம். போட்டியா? இந்த காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டி காட்டுன்னு இருக்கேன். இந்த மகன் இந்த பாரு, இந்த கட்சி நடத்துறது, இந்த தேர்தலில் ஓட்டு வாங்குறது, நாட்டாளுறது இல்ல. நான் என் ஊர்ல ஒரு குலதெய்வம் இருக்கு, கற்பனையாசாமி அருவாளோட. என் கையில அருவா இல்லைய ஒளிய, நீ என்னைய தாண்டிதான் இந்த நச்சு திட்டம், அந்த கேவலமான வேலையெல்லாம் செஞ்சு. நீ சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு தெரியக்கூடாது. எந்த விண்ணூர்தி நிலையத்தில் எனக்கு வசதி இல்லை, பெரிய வானூர்தி நிலையம் வேண்டும் என்று எவன் போராடினான்? இந்த பேருந்து நிலையத்தில் வசதி பத்தவில்லை, பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவன் போராடினான்? பேருந்து கட்டுத்தான் போராடினான், பறக்க விண்ணூர்தி கட்டுத்தான் போராடினான். ஆனால் இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி இதுதான். இவர்கள் என்ன கற்பிக்க வருகிறார்கள்? நீங்கள் பட்டினி கிடந்து செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பிக்கிறார். இதுதான் இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி. எல்லாமே தனிப்பெரும் முதலாளிகளின் லாப குவிப்புக்காக, லாப தேவைக்காக கட்டமைக்கப்படுகிறது. காரணம், இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை தனியார்மயம், தாராளமயம், உலகமயம் என்று சந்தையாக மாற்றியதால் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிராகாரமாக இருக்கிற நீர், இந்த மூன்றும் மிக உயர்ந்த சந்தை பண்டமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நாங்கள் செய்த பிழை. ஏன் விரும்பிய கல்வியை கற்க முடியவில்லை? ஏன்? பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம், ஆனால் கல்வி கட்டணம் 10 லட்சம். நாம் கேட்கிற மாறுதல் என்ன? கல்வியை தரமாக இலவசமாக தா, பஸ் கட்டணத்தை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் என்கிறோம். இதுதான் நாம் விரும்புகிற மாறுதல். நீ இந்த பஸ் பாஸ் ஃப்ரீ, ஆனால் அங்க 10 லட்சம் 5 லட்சம் கட்டி சீட்டு. இது என்ன ஒரு முறை? என்ன முறை இது? ரேஷன்ல அரிசி போடுறோம், ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடுகிற ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, யாரு சொல்றது? என்னை பெத்த தாய் அன்னம்மாள் இன்னமாறனையூரில் இருக்கிறான், அவன் ரேஷன் அரிசி வாங்குகிறான். என் தாய் என்னிடத்தில் சொன்னது, என்பார்ந்த மக்களே, ஐயா இந்த ரேஷன் அரிசியை வாங்கி கோழிக்கு போட்டையா கொத்த மாட்டேங்குதியாங்க. சத்தியமா சொன்னா என் தாய். மாட்டுக்கு பழைய கஞ்சி ஆக்கி அந்த தொட்டியில ஊத்துற மூக்க வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுச்சானா, அவ்வளவு நாறுது. உங்களிடத்தில் கேட்கிறேன், ஒரே நிலம், ஒரே விவசாயி, ஒரே நெல், ஆனால் அது தனியார் முதலாளிகளுக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்கிற அரிசி, மக்கள் சேவைக்காக ரேஷன் கிடைக்க வரும்போது தரமற்று வருகிறது. இடையில் என்ன நடக்குது? ஒரே நெல்லுதான் கடைக்கு போகும்போது தரமாகவும், சேவைக்கு மக்களுக்காக வரும்போது தரக்குறைவாகவும் இருக்க. காரணம் என்ன? எந்த அரசாங்க கல்லூரியில் அமைச்சர் பெருமக்கள் மகன், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறார்? எந்த அரசு மருத்துவமனையில் படுத்து இவர்கள் மருத்துவம் செய்கிறார்கள்?
ஐயா எம்ஜிஆருக்கு முடியவில்லை அப்பலோ, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை அப்பலோ, ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை காவிரி. அப்ப அரசு மருத்துவமனை எதற்காக? யாரிடத்தில் பதில் உண்டு? யாரிடத்திலே? ஆண்டு ஒன்றுக்கு எத்தனை ஆயிரம் கோடி நிதிநிலை அறிக்கையிலே, அரசு பள்ளி கல்லூரியிலே, அரசு பள்ளி கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளாக படிக்கிறார்களா? இல்ல ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளாக அரசு பள்ளியில் ஏன் தரம் இல்லை? ஏன் தரம் இல்லை? தரமற்றவர்கள் கையிலே அரசு இருப்பதால் இவையெல்லாம் தரம். என்ன செய்யணும்? தலையில் மாற்றம். அதற்கு ஒரே சொல்லுதான் புரட்சி. அது ஒன்றால் தான் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் காலையிலிருந்து வீதியில் நின்னால் நாடு விளங்குமாடா? விளங்குமாடா? இந்த நாடு உலகத்துல கேவலப்படுத்தி சிரிப்பான் உலக நாடுகளை பார்த்தா. யாரு? ஆசிரியர்கள். இது எதுக்கு ஒன்னே தனியார் பல்கலைக்கழகமா மாற்ற வேண்டிய தேவை என்ன வருது? என்ன வருது? தியாகராஜ கல்லூரி எனக்கு தெரிஞ்ச எங்க ஐயா பேச்சுமுத்து தான் அப்ப தமிழ்துறை தலைவர். அவரெல்லாம் மாணவர்களை திரட்டி போராடி தான் நிறுத்தினேன்னு எங்க ஐயா பேச்சுமுத்து சொன்னாங்க. இருக்க கூப்பிட்டு இருந்தா கூட போராட்டத்துக்கு வந்து 2008 அன்னைக்கு என்ன கோரிக்கையை முன்வைத்து ஆசிரியர் பெருமக்கள் போராடி அந்த சட்ட வரைவை நிறைவேற்றாமல் தடுத்தார்களோ அதே கோரிக்கை தான் அப்படி இருக்கு. அப்புறம் திருப்பி கொண்டார? எது கொண்டார? அன்னைக்கு முன்வைத்த அதே நோக்கம், அதே கோரிக்கை, அது எந்த மாற்றம் இல்லையே. அப்ப 2008 கொண்டு வந்ததை போராடி தடுத்தார்கள். அதுக்கு தெரியுது. ஏன் அதை திரும்ப பெற்றீர்கள்? கோரிக்கை நியாயமானது. அப்புறம் எதுக்கு திருப்பி 2025 அக்டோபர் 17 திருப்பியா வருது அந்த மறைவு? அந்த சட்டை வரைவு எதுக்கு வருது? எதுக்கு வருது? அது எப்படி இருக்கு? அறிவார்ந்த அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை என்றால் அப்பாவி அடுத்தட்டு மக்கள் மீது எவ்வளவு பிரச்சனைகள் திணிக்கப்படும் என்பதை எல்லாரும் பேராசிரியர் பெருமக்கள் சிந்திச்சு பார்க்க. எப்படி? எதுக்கு திருப்பி வருது? அந்த நான் கூட என்னுடைய தன் விவரப்படத்தில் வச்சிருந்தேன். ஒரு பேராசிரியர் வெளியில வந்து இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது வெறும் சொல்லாக இருக்கும், வெற்றி சொல்லாக மாறிவிடும். வெறும் வார்த்தை தான், யாருக்கும் பயன் தர. இப்ப இருக்கிறதுல என்ன உனக்கு பிரச்சனை? அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக தியாகராஜ கல்லூரி, பிஎஸ்சி கல்லூரி கோவையில் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அது தனியார் பல்கலைக்கழகமானால் ஆசிரியர் பெருமக்கள் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு அவன் என்ன சொல்றானோ வேலை செய்யணும். என்ன பாடம் நடத்த முடியும்? ஆசிரியர் பெருமக்கள் அவன் ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கிடைக்காது, அந்த பணி பாதுகாப்பு இருக்காது. மாணவர்களுக்கு 35 விழுக்காடு மீது 55 விழுக்காடு மாணவன் சமூக நீதி அடிப்படை இடஒதுக்கீடு வகுப்பாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு மறுக்கப்படுது. ஏற்கனவே நீட்டுன்னு ஒன்ன கொண்டாந்து முடிச்சிட்டாங்கல்ல. பல லட்சக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு தீ வச்சு கொளுத்திட்ட, சாம்பலாக்கிட்ட. நான் எத்தனை தடவை கேட்கிறேன், எவரிடத்தில் இந்த நாட்டில் பதில் உண்டு? உங்களிடத்தில் இருக்கா? யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? நான் நீட் எழுதி வரேன். இங்க பாருங்க, நீட் 2000 மதிப்பெண்ணுக்கு 1200 மதிப்பெண்ணுக்கு 1195 அல்லது 99 நான் வாங்கிட்டேன். ஆனால் நீட் எழுதும் போது நான் தோற்றுட்டேன்னா மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்ற மாணவன். 850 அல்லது 900 மதிப்பெண் வாங்கி அதை எல்லையில் பார்டர்ல பாஸ் பண்ண ஒரு மாணவன் ஒரு மாணவி நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவ கல்வி பயில்வதற்கு தகுதியானவன். இது எப்படி? இந்த நீட் தான் எல்லாத்துக்குன்னா இந்த +1 +2 தூக்கிட்டு நேரடியாக நீட் சிலபஸ்க்கு போயிட வேண்டியதானே? எதுக்கு? ஏதாவது பதில் வச்சிருக்கியா? நீ எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் ஆதார்னா. இப்ப இந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்துல ஆதார் இன்வாலிட். டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா நீங்க? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? பணம் செல்லாது, தீவிரவாதம் ஒளிஞ்சிரும். அப்ப புல்வாமா பகல்காம் நேத்து டெல்லியில கார்ல குண்டு வெடிச்சு அதுல என்னது தீவிரவாதம் இல்லது? அது பயங்கரவாதம் இல்ல. அப்ப என்ன பக்கவாதம் சுரண்டுவாதமா? என்னடா உங்க பிரச்சனை? என்னடா என்னதான் உங்க பிரச்சனை சொல்லு. இதை விடுங்க. நீங்க வீட்டுல போய் நிம்மதியா படுங்க, போய் பாடம் நடத்துங்க. எந்த கொம்பம் வந்தாலும் இந்த பல்கலைக்கழகத்தை இந்த தனியார் பல்கலைக்கழகமாக அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமா மாற்ற முடியாது, மாற்ற மாட்டாரு. நான் சொல்றதான் திருப்தி போயிட்டு இருக்காப்ல. நான் முதியோர்களை பாதுகாக்க, பெற்றோர்கள் குழந்தைகளால் கைவிடப்பட்டவர் பாதுகாக்க அன்பு சோலைன்னா அன்பு சோலை. நான் இந்த எந்த ஒவ்வொரு கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது. அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வுக்கு பேர் தான் கல்வி. இது வீரத்துறவி விவேகானந்தர் கற்பித்தது. அதுதான் ஐன்ஸ்டீன் சொல்றான். இந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது வாந்தி எடுக்கிற முறையடா, அது இல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பேராற்றல், அதை கொண்டு வரணும். அதான் தனித்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு வச்சிருக்கான். அது இல்ல மெயின் கரிக்குலர்னு மாத்துவேன்றேன். அதை நேத்து என் தம்பி உதயநிதி பேசிருக்காப்ல. இப்ப நான் சொல்றத பேசுவாங்க. எங்க நீங்க நிறைவேற்றி காட்டியிரு பார்ப்போம். தியாகராய கல்லூரிகளை இந்த கல்லூரிகளை அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாத்துங்க பார்ப்போம். அது நடக்காது. நீங்க போட்டு வருந்திக்கிட்டு போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காதீங்க. நிம்மதியா போயிருங்க. நடக்காது. இதையெல்லாம் நடத்த விடுறதுக்கா நாங்க இப்படி தெரியுறோம்? இவ்வளவு வேலை வெட்டி விட்டுட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? அதனால கோரிக்கையை வச்சாச்சு.
வலியுறுத்தியாச்சு. இந்த அரசு வந்து என்னது அது பணி மேம்பாடும் சரி விடுங்க. அதேதான் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு தரலைங்கிறீங்க. கோரிக்கை கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அரசு கல்லூரிகளில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணியாற்றுகிற பேராசிரியர் பெருமக்களுக்கும் அதே ஊக்கத்தொகை அதே நிலுவைத் தொகையை கொடுக்க வேண்டும் என்பது பேராசிரியர் பெருமக்களின் கோரிக்கை. அரசாணை அதுதான். அந்த அரசாணையை நிறைவேற்றுங்கன்னு தான். அதாவது உங்க ஆணையை நீங்க நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்றோம். நாங்க ஒன்னும் புதுசா ஒரு ஆணை பிறப்பிக்கல. இதனால அதெல்லாம் செய்வாங்க, கவலைப்படாதீங்க. இந்த 2 மாசம் தான் தேர்தல் இருக்குது. ஒற்றை விரலால் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பெரும் மாறுதலை நம்மளால் செய்ய முடியும். இனிமே இப்படி முழக்கமிடாம இப்படி கத்தாம நீ ஒற்றை விரலை காட்டி காட்டி முழக்கமிட்டாதான் ஆட்சியாளர்கள் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன்.